எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் மார்கழி மாதம் சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது பொதுவாகவே மார்கழி மாதம்னா பெருமாளுக்கு கிருஷ்ணருக்கு உகந்த மாதம் அது. அந்த மாதத்தில் நம்ம பண்ணுற பூஜைகள் எல்லாம், அதுவும் காலை வேளையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம என்ன வழிபாடுகள்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் பன்மடங்காக நமக்கு அதனுடைய பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அந்த வகையில் பெருமாளோட கதை, அதாவது கஜேந்திர மோட்சம் அப்படிங்கிற கதையை நம்ம படித்தோன்னா, சுவாமி முன்னாடி உட்காந்து படித்தோம் அப்படின்னாக்க நமக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும். நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும். ஏதாவது ஒரு விஷயத்த மனசில் நினச்சிட்டு அந்த கதையை நம்ம படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்க அந்த விஷயம் நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லபடியாக நமக்கு நடக்கும். அந்த கஜேந்திர மோட்சம் அப்படிங்கிறத கதையாக நம்ம படிக்கிறோம். அதாவது வழிபாடு முறைகளில் அர்ச்சனை பண்ணுறது, ஸ்லோகம் சொல்கிறது, இந்த மாதிரி இருக்கும்போது சில பூஜைகள் கதையாக சொல்லும்போது அதுக்கு பலன்கள் அதிகம். அந்த வகையில் அந்த கதையை நம்ம படித்தோன்னா ரொம்ப நல்லது. அந்த கதை என்னென்னா, இந்திரத்மியுன் என்ற ராஜா நாராயணனிடத்தில் மிகுந்த பக்தி உள்ளவர். ஒரு நாள் ராஜா நாராயணனை நினைத்து ஒரு மரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அகத்திய முனிவர் வந்தார். முனிவரை ராஜா கவனிக்கவில்லை. முனிவரோ ராஜா தன்னை அதிதியாக ஏற்று மதிக்கவில்லை என்று கோபமடைந்து ராஜாவை பார்த்து கஜேந்திரனாக பிறக்க கடவா என்று சாபம் கொடுத்து விட்டார். அதை அறிந்த ராஜா முனிவரிடம் போய் மன்னிப்பு கேட்டார். முனிவரோ ராஜாவை பார்த்து, நான் கொடுத்த சாபத்தை மாற்ற முடியாது, ஆனாலும் கஜேந்திரனாக இருக்கும் காலத்தில் நாராயணனின் திவ்ய ரூப தரிசனமும் மோட்சமும் கிடைக்கும் என ஆசை கூறி அனுப்பிவிட்டார். அந்த ராஜாவும் நல்ல முறையில் ஆட்சி செய்து வயோதிக பருவத்தை அடைந்து இவ்வுலகத்தை விட்டு மறைந்து விட்டார். மறைந்த ராஜாவும் கஜேந்திரனாக அவதரித்தார். கஜேந்திரன் குட்டியாக இருக்கும்போதே அறிவுள்ளதாகவும் பண்புள்ளதாகவும் தெய்வ பக்தி உள்ளதாகவும் அவதரித்தது. அந்த கஜேந்திரன் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வாலிப வயதை அடைந்து விட்டது. அதை பார்த்த பெண் யானைகள் மனம் புரிந்து கொள்ள விரும்பின. அவ்வாறே பெண் யானைகள் மனம் புரிந்தது. நிறைய சந்ததிகள் உண்டாயின. தன் மனைவி குழந்தைகளுடன் மிகுந்த சந்தோஷமாய் வனத்தில் வாழ்ந்து வந்தன. இவ்வாறு வாழ்ந்து வரும்போது ஒரு வேநீர் காலத்தில் நாராயணன் தூண்டுதலால் திரிகூட மலையில் யானை கூட்டத்தில் புகுந்து விட்டது. ஒரு நாள் கஜேந்திரனுக்கு மிகுந்த தாகமாக இருந்தது. அதனால் பக்கத்தில் இருந்த ஏரியில் தண்ணீர் குடிக்க கால் வைத்தது. தண்ணீரில் இருந்த முதலை கஜேந்திரனின் காலை கவ்விக்கொண்டது. அந்த முதலையானது ஒரு கந்தர்வன். தேவர்கள் சாபத்தால் முதலையாக மாறியிருந்தது. கஜேந்திரன் தன் காலை இழுத்தது. முதலையோ கஜேந்திரனின் காலை தண்ணீருக்குள் இழுத்தது. கஜேந்திரனின் மனைவி மக்கள் செய்வதறியாமல் கண்ணீர் வடித்தனர். இவ்வாறு 40,000 ஆண்டுகள் நடந்தது. கஜேந்திரனுக்கோ வலி பொறுக்க முடியவில்லை. கஜேந்திரன் முன் ஜென்மத்தில் கற்ற நிர்குண பரபிரம்ம ஸ்லோகம் சொல்லியது. அப்பொழுது சிவனும் பிரம்மாவும் தன்னை குறித்து இல்லை என்று பேசாமல் இருந்தனர். பின் கஜேந்திரன் ஆதி மூலமே என்று கூப்பிட்டது. நாராயணன் ஓடோடி வந்து சக்கராயுதத்தை வீசி முதலையை கொன்றார். முதலை சாப விமோச்சனம் அடைந்து கந்தர்வனாக மாறி கஜேந்திரனையும் நாராயணனையும் வணங்கி வானுலகம் நோக்கி சென்றது. கஜேந்திரனை நாராயணன் தடவி கொடுத்தார். உடம்பில் உள்ள ருணம் எல்லாம் நீங்கியது. ருணம் நீங்கிய கஜேந்திரன் நாராயணனை சுற்றி வந்து துதி சொல்லலாயிற்று. கஜேந்திரன் தானே தன் உருவை அடையுமாறு நாராயணன் அருள் செய்தார். கஜேந்திரன் நாராயணனிடம் இந்த கஜேந்திர மோட்சத்தை நினைப்பவர்கள், சொல்பவர்கள், கேட்பவர்கள் அத்தனை பேருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி பழிபாவங்கள் ஏற்படாமல் காக்க வேண்டும் என்றார். அவ்வாறே நாராயணன் அருள் பாலித்தார். இதுதான் அந்த கதை, கஜேந்திர மோட்ச கதை. இந்த கதை ஸ்லோகமாகவும் நமக்கு இருக்குது. பாகவதத்தில், நாராயணியத்துலலாம் இருக்குது. இந்த கதையை நம்ம ஸ்லோகமாகவும் படிக்கலாம், கதையாகவும் படிக்கலாம். சில பூஜை முறைகளில் கதை படிக்கிறது ரொம்ப பிரதானமாக, ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுறது. அதாவது வைபவலட்சுமி பூஜை, அப்புறம் சத்யநாராயணா பூஜை, வெள்ளிக்கிழமை விரத கதை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கதைங்கிறது ரொம்ப பிரதானமாக நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இந்த கஜேந்திர மோட்சத்தையும் கதையாக நம்ம சொன்னோன்னா ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். மார்கழி மாதம் 30 நாளுமே காலை வேளையில் முடிஞ்சால் பிரம்ம முகூர்த்தம் 4லேருந்து 6க்குள்ளே அல்லது 8 மணிக்குள்ளே அந்த காலை வேளையில் நம்ம சுவாமிக்கிட்ட விளக்கேற்றிட்டு இந்த கதையை படித்து ஏதாவது ஒரு நேவேத்தியம் பண்ணால் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். பொதுவாகவே பெருமாள் அப்படிங்கிறவர் காக்கும் கடவுள். அவருக்கு ரொம்ப பிடிச்ச இந்த மார்கழி மாதத்தில் அவருக்கு பிரீதி பண்ணுற விதமாக நம்ம பண்ணுற பூஜைகள் எப்போதுமே நல்ல பலன்கள், பல மடங்கு பலன்கள் நமக்கு கொடுக்கும். அந்த வகையில் இந்த கஜேந்திர மோட்ச கதையை 30 நாளும் நீங்கள் பாராயணம் பண்ணினேன் அப்படின்னா நல்ல விஷயங்கள் பலது நடக்கும். நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும், எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கும்.
மார்கழி மாத பூஜையை பாவை நோன்பை பல பேர் பலவிதமாக பண்ணுவா. இந்த தடவை இந்த மாதிரி பண்ணி பாருங்க. தினசரி கால வேளையில் இந்த கஜேந்திர மோட்ச கதையை படித்து கற்பூர தீபம் காட்டி நைவேத்தியம் பண்ணி நீங்கள் பெருமாளை வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கதையை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க அல்லது பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். வருஷம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்குலாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு புதிய பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. ததாஸ்து.